ஹாப்பி நியூ இயர் வந்ததே. என்னடா ஒரு பொண்ணு உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கு, ஆம்பளை வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் தான். இந்த சாய்பலைங்க ஒரு இன்டர்வியூ சொல்லுவாங்களே, ஃபோன் எடுத்து ஹலோ அப்படி அது எடுத்து தான் இப்போ வரைக்கும் பேசுவேன். ஏன்னா என் வாய்ஸை ஆம்பளை வாய்ஸுன்னு நானே கிண்டல் பண்ணிடுவேன். ஸோ அதனால் இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ ஓகே, நியூ இயர் அதுமோ இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு, சுனாமிங்கனாவே வராமல் இருந்தால் எனக்கு நல்லது. எனக்கு வந்து தண்ணினா ரொம்ப பயம். ஸோ பட் இருந்தாலும் நான் போய் தண்ணியிலலாம் விளாடுவேன். ஓகே, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். எனக்கு இந்த நியூ இயர் மேலெலாம் நம்பிக்கை இல்லைங்க. காலம் ப்ளஸ் மைண்ட் செட்டு, அது மட்டும்தான். மற்றபடி இது எப்பயும் போல் எல்லா வீக்லேயும் வர ஒரு புதன்கிழமை, எல்லா மந்த்லேயும் வர 1ஆம் தேதி ஒன்று வருமே, அந்த மாதிரி தான் இது நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். பட் இந்த நியூ இயர் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா சாப்பாடு, நல்ல சாப்பாடு. நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், கிறிஸ்மஸ் விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி நான் லேட்டாக போயிட்டேன், நிறைய ஃபுட்டை மிஸ் பண்ணிட்டேன். அப்படி நான் ஃபஸ்ட்டே போயிருந்தாலும் ஒன்று பிடிச்சி தள்ளி இருக்க போகிறதில்ல. நான் இதை சொல்லியே ஆகணும். நான் வந்து ஒரு பக்க நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எல்லார்ட்டையும் சண்டை போடுவேன். ஆனால் நான் சாப்பிட்றது என்னென்னா ஒரே ஒரு நான் வெஜிடேரியனில் ஒரு மீட்டில் சிக்கன் மட்டும், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுவேன். வேறு எதுவுமே நான்வெஜ்ஜில் சாப்பிட மாட்டேன். பேசாமல் நான் ஒரு பார்ஷியல் நான் வெஜிடேரியன், அதுக்கப்புறம் மாறிக்கலாமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது, கை வைக்குது. பட் நான் வந்து வெஜ்ஜும் சாப்பிட மாட்டேனே, சாம்பார்லாம் அரைஞ்சிட்டு ஓடுவேன். ஸோ அப்போ என்ன தான் சாப்பிடுவேன்னா, எனக்கு கொஞ்சோண்டு ரைஸு, அதுக்கப்புறம் ஏதாவது குழம்பு இருந்தால் போதுங்க, அது நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வெளுத்து கட்டிட்டு வரலாம் அப்படின்றது. ஏன்னா அதுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண நாங்களே போயிருந்தோம். ஸோ அப்போயே ஒரு கிளான்ஸ் வீடு எடுத்து வச்சிட்டேன். பட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க டைம் ஆகாங்க. நான் போயிட்டு ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீமு அதெல்லாம் இருக்குது, ஒரு பிடிச்சிட்டு. மழை வேறு இப்படி பெஞ்சிட்டு இருக்கு, எங்கே போய் தொலைகிறதுனே தெரியல. சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு பிரச்சனைங்க, இவ்வளோ நாள் எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமே இருந்தது. லைக் இன்னைக்கு ஸ்பெஷல் டின்னர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டொமக் இது காது கீது இருக்குன்னு தெரியல, கரெக்டாக கேஸ்ட்ரிக்கு. வயிறு ஏற்கனவே தொப்பை இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி ப்ளோட்டடாக உள்ளே ஏன் போய் அப்படியே ப்ளோட்டட் ஆகிடுச்சு. சாப்பிட முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் குச்சியை வச்சாவது உள்ளே இறக்கிட்டு தான் வருவேன். ஓகே, அங்கே போய் சந்திக்கலாம். ஓகே, பாய். சாப்பிடலான்னு கிளம்பி உட்காந்துட்டு போகலான்னு பார்த்தா பயங்கரமாக மழை அடிச்சு ஊற்றிட்டு, என்கிட்ட அம்பர்லாம் இல்லை, ரெயின் கோட்டும் இல்லை, ஃபுல்லாக நனைஞ்சிட்டு போய் சாப்பிட முடியாது. ஸோ 2025 இப்படிலாம் பண்ணக்கூடாது. சம்திங் நியூ இயர் ஸ்பெஷலாக என்னென்ன ஃபுட் இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி கிறிஸ்மஸ்க்கு வச்ச ஃபுட்டு தான், பட் இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது பேர் ஏதோ டெசர்ட் சொன்னாங்க, என்னது டர்க்கி ஏதோ சொன்னாங்க, ஃப்ரூட்ஸ். இது என்ன பண்ணலான்னு தெரியல. இது வந்து இது என்ன பண்ணியா இன்னொரு சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு. இது வாட்டர் மெலன், அப்புறம் பைனாப்பிள், இது வந்து இந்த தண்ணி பழம்னு சொல்லுவாங்க, அது தெரியல. இது முசாம்பு, இது பேர் நூக்கலா? ஐயோ, நூக்கல்ன்றது காயோ தெரியல எனக்கு என்னென்னு. இது வாட்டர் மெலன், நேம் என்னன்னு தெரியல சொல்லுங்கள். பைனாப்பிள், அதே ஃப்ரூட்டு. இது 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 வந்து ஒட்டுமொத்த ஃப்ரூட் செக்ஷன். ஸோ இனிமேல் நம்ம வந்து மெயின் கோர்ஸுக்கு போகலாம். டெசர்ட் தனியாக இருக்குது, டெசர்ட்டு இது வந்து மெயின் டிஷ்ஷஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ நான் காட்டுறேன். இது ஆக்டோபஸ், கிராபு, ப்ரானு, அதுக்கப்புறம் இது மயோனைஸ் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இதுவுமே எனக்கு என்னென்னு தெரியல, ஏதோ ஃப்ளஷ் மாதிரி இருக்குது, சிக்கனோட ஃப்ளஷ்ஷு இல்லை ஃபிஷ்ஷோட இதுன்னு நினைக்கிறேன், ஃப்ளஷ்ஷுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது சுண்டல், இது ரெட் பீன்ஸு, அதுக்கப்புறம் பீட்ரூட்டை அழகாக கட் பண்ணி அந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி ஆலிவ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனியன், இது பேர் அன்றைக்கி நான் என்னென்னு தெரியலன்னு சொன்னேன், பட் சொன்னாங்க எனக்கு இது பேர் வந்து மொசரல்லா சீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுவுமே சம் கைண்ட் ஆஃப் நட்ஸு, இது சீஸ்ன்னு நினைக்கிறேன், சீஸு, வால்நட்டு, கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவுமே ஃபிஷ்ஷோட ஃப்ரெஷ்ஷு. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு தெரியுது, இது ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே இது கருவேப்பிலைன்னு நினச்சேன், பட் இது வந்து முருங்கைக்கீரை. அதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதுவுமே சம் கைண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நேம் யார்கிட்ட கேட்டாலும் தெரியலன்றாங்க, அப்புறம் எதுவும் சமைக்கிறாங்கன்னு தெரியல. ப்ரானு, ஐயோ இந்த நத்தம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கும்போது யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சாங்க. இதெல்லாம் இங்கே மெயின் கோர்ஸாக வைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த டர்க்கி சிக்கன். ஐ லவ் த சிக்கன். இனிமேல் இது நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க இங்கே அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இது சிக்கன் இவ்வளோ பெரிய இது சிக்கன் தானே இருக்கானா இதை கேட்டால் டர்க்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சுற்றி நிறைய கார்ன் வச்சுருக்காங்க. அந்த டர்க்கி சிக்கன் மேலே அழகாக 2 இலை அதுக்கப்புறம் சத்தியமாக நேம் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்குமே நேம் தெரியல. இதுவும் சம் கைண்ட் ஆஃப் ஃபுட். நான் இப்போ சாப்பிட மாட்டேன், ஒரு 7:30க்கு வந்து சாப்பிடுவேன். இப்போ நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கார்ன்ஸ், கேரட், ஆரஞ்சு கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமுக்கு அந்த ஸ்பூன். இங்கே நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் டிஃப்ரெண்ட் சாக்லேட்டாக வெண்ணிலாவா அப்படின்னு வைப்பாங்க. நம்ம மெயின் கோர்ஸ் பார்க்கலாம். மெயின் கோர்ஸ் வந்தாச்சு. இது வந்து பராட்டா. பட் பரோட்டா வந்து ரெடிமேட் பரோட்டான்னு நினைக்கிறது. இது எக் பூஜின்னு நினைக்கிறேன். எக்கை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இது கேக் ஆல்ரெடி வெட்டுமே கேக்கு, பட் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க. இங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட் வைப்பாங்க இல்லைங்களா பார்க்கலாம். இது என்னது டும் யம் சூப் அப்படின்ற நேமை பார்த்தாலே தெரியுது இது ஏதோ ஜாப்பனீஸ் இல்லை சைனீஸ் இதாக தான் இருக்குன்னா தாய் தான் இருக்கும் சூப். பட் என்ன அப்படின்னா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு வகையான நூடுல்ஸ். பட் இது மட்டும்தான் தெரியும், இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. நேம் இனிமேல் தான் வைப்பாங்க. இது லேம்பை ஃப்ரை பண்ணி மசாலா பண்ணி செடியெல்லாம் நட்டு வச்சு அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுலேயுமே கேரட்டு, கார்ன்ஸு, இது என்ன பூசணிக்கான்னு நினைக்கிறேன், பம்கின்னு நினைக்கிறேன். ஆமாம் பம்கின் தான், பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அது அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஒயிட் ரைஸ். சிக்கன் பிரியாணி. சிக்கனா மட்டனா இல்லைங்க, இந்த மீட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது சிக்கனா மட்டனான்னு. சிக்கன் தான். சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி, எஸ், ஸ்கின் இருக்குது, மட்டன் கிரேவி. அதுக்கப்புறம் மசாலா சிக்கனா செட்டிநாடு சிக்கனான்னு தெரியல. இதுவுமே தெரியல. பல்லுலாம் இருக்குது. இதுவுமே பல்லு பாருங்கள், பல்லுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவுமே ஒரு வகையான சிக்கன் தான். இதுவும் சிக்கனு, என் நேமும் தெரியல. இது தால். இது வந்து ப்ரொக்கோலி. எனக்கு ப்ரொக்கோலின்ற ஒரு ஐட்டம், ஒரு காய் இருக்குன்னு எனக்கு குக் வித் கோமாளில் ரம்யா பாண்டியன் சமைச்ச பின்னாடி தான் எனக்கே தெரியும். இது காலிஃப்ளவர். இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இது பன்னீர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பன்னீர். ஆனால் நல்லா அரோமாவாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பிடிக்க வேண்டியதான். திஸ் இஸ் திஸ் மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Go outside for the grill. Okay. Ice cream. அதுக்கப்புறம் இது ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு, இது சாஸ், மெயின் டிஷ். இதுதான் நான் எடுத்த ஃபுட்டு. நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி போய் ஒரு பிடிக்கிறேன்னு. பட் என் பிளேட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு தான் இவ்வளோ வாய் பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல. இன்னும் நிறையா டிஷ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அவுட் சைடு க்ரில்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருந்தது. என்னால் அவ்வளோவா எடுக்க முடியல. ஸோ என்னால் என்னென்ன வீடியோ கவர் பண்ண முடிஞ்சதோ கவர் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு ஒன்று மட்டும் பிடிக்காதுங்க. டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். பட் நம்ம வாய் அதை ஒத்துக்காது, சாப்பிட மனசு வராது அந்த டிஷ்ஷெல்லாம் சாப்பிட. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ரொம்பலாம் சாப்பிடல. நான் எப்பவுமே இப்படி தான், சும்மா ஒரு ரொம்ப பேராசையாக போப்பேன். பட் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். கடைசி இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது. பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இல்லை என்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய ஃபுட்டு இருக்குங்க, நிறைய வெரைட்டியான ஐட்டம்லாம் இருக்கும். பட் நம்ம சாப்பிட்ற மாதிரி எதுவும் இருக்காது. அதுதான் பிரச்சனைங்க. இந்த இடத்துல பானிபூரி, பேல்பூரி, காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறம்
ப்ரௌனி அதெல்லாம் இன்னும் எடுத்து கட்டியிருக்கேன். எல்லாத்துக்கும் போன பரோட்டா எடுத்துகிட்டு போக மாட்டாங்களே. ஸோ அதனால் ஓகே பாய் பாய். எனக்கும் ஆசை தாங்க மற்ற கண்ட்ரி ஃபுட்டெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உடம்புல ஓடுறது வந்து 100% இந்தியன் பிளட்டு, 200% தமிழ்நாடு பிளட்டா. ஸோ வேறு எந்த ஒரு ஃபுட்டையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. பாடி, பிளட்டு, மைண்டு, ஹார்ட் எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இது என்றைக்கு அக்செப்ட் பண்ணுதோ அன்றைக்கி கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்றோம்.